ஆதிரா ஜங்ஷனில் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முட்டை பிரியாணி பாஸ்மதி அரிசி வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை செய்கிறதுக்கு முதல்ல 4 முட்டையை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வேக விடணுங்க. மூடி வச்சு வேக விட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஆற வச்சிடுங்க. இங்கே நான் 400 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஒரு பவுலில் போட்டு அதை ஒரு 2 முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தாராளமாக ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அரிசி நீல நீளமாக வரும். இப்போ குக்கரில் நான் கொஞ்சம் போல் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். அதோட 3 ஏலக்காவை நான் தட்டி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பீஸ் கருப்பு பூ அதாவது கல்பாசி சேர்த்துருக்கேன். 4 கிராம்பு, 4 துண்டு பட்டை மீடியம் சைஸ் பட்டை சேர்த்துருக்கேன். 2 அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இதோட வாசனைகள்லாம் கொஞ்சம் இறங்கவும் 5 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி போட்டிருக்கேன். இது நல்லா காரமான பச்சை மிளகாய் தாங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் காரம் எல்லாம் நல்லா இறங்கட்டும். இப்போ ஒரு பிரியாணி இலை அதோட சேர்த்துக்கிறேன். 3 பெரிய பழுத்த தக்காளி இல்லாட்டி 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கிட்டு இருக்க டைமில் ஒரு கடாயில் தாராளமாக கடலெண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்திருக்கேன். இப்போ மீதமுள்ள எண்ணெயில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு தூளுப்பு போட்டு அதை எல்லாத்தையுமே நல்லா அதில் கரைச்சி விடுங்க. இப்போ நம்ம தோலுரிச்சு வச்சிருக்க முட்டையை லேசாக கீறிட்டு அதை இந்த எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிறுதீயில் வச்சுட்டு அதை மெதுவாக அப்படியே பெரட்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே முட்டை இருக்கட்டும். கொஞ்ச நேரத்திலேயே முட்டை கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு பவுல் ஃபுல்லாக புதினா இலை, 3/4 பவுலுக்கு பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழைகள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு அதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழைன்றது தண்டோடு சேர்த்து தான் நறுக்கி போடணும். இப்போது நம்ம முட்டையை வதக்கி எடுத்த அந்த மீதம் இருக்கிற எண்ணெயையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நான் காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசால், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பிரியாணி மசால் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கட்டி தயிரை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தயிர் நல்லா இதோட கலந்து மிக்ஸ் ஆகி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நாம் எடுத்து வச்சிருக்க 400 கிராம் பாஸ்மதி அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 800 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சேர்த்து அதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் தண்ணியை நல்லா வடித்து இந்த பாஸ்மதி அரிசியை எடுத்து இந்த குக்கரில் சேர்த்துறணும். இப்போ மசாலா மற்றும் அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பவும் போல் ஒரு பிஞ்ச் உப்பு கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அரிசி உடையாமல் மெதுவாக சாஃப்டாக கிளறுங்க. அதுக்கு தான் நான் அந்த நான்ஸ்டிக் கடாய்க்குரிய அந்த உட்டன் லேடில் யூஸ் பண்ணுவேன். இப்போ அரை எலுமிச்சம்பழச்சாறை பிழிஞ்சு விட்டுட்டு நாம் வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க. அடுத்ததாக நம்ம மசாலாவில் வதக்கி வச்சுருந்த முட்டையையும் அது மேலே வச்சிடுங்க. நம்ம கிளறலாம் வேண்டாம், அப்படியே நம்ம குக்கரை மூடிடலாம். அடுப்பை சிறுத்தீயில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பாருங்கள். இதுக்கு விசில் வரணும்லாம் அவசியம் இல்லை.
ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஊற்றிட்டு பாருங்கள், ஓரங்களை அப்படியே அழகாக எடுத்து விடுறேன். இப்படி ஒட்டாமல் நல்லா பொழு பொழுன்னு அரிசி வந்திருக்கு பாருங்கள். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் அவசியம் செஞ்சு பாருங்கள். அப்படியே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த பிரியாணியை உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோட நீங்கள் சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.